அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகர் வறுமையை விலக்கி செல்வங்களை கொடுக்கும் சித்தர் சொன்ன இந்த ஒரு வரி போதும், இது நினைத்ததை நடத்தி வைக்குங்க. இந்த வழிபாடை உங்க வீட்டுல நம்பிக்கையோட நீங்க செய்யலாம். அதற்கு முன்னாடி அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அதை நல்ல நேரத்துல நல்ல பொழுதுலதான் நம்ம செய்வோம். இன்னைக்கு பல பேர் வீட்டுல கடவுளை மனதார நினைத்து நீங்க உங்க வீட்டுல இந்த தை திருநாள் பொங்கல் கூட பாத்தீங்கன்னா நல்ல நேரத்துல தான் நீங்க வைத்து வழிபாடு செய்திருப்பீங்க. இப்ப நம்ம பொங்கல் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற தை திருநாள், அதுவும் தமிழர்களுடைய பண்டிகை. அதையே நம்ம நல்ல நேரம் பார்த்து நல்ல காலம் பார்த்து யமகண்டத்தை தவிர்த்து ராகு காலத்தை தவிர்த்து தான் நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம். அதே போலதாங்க இந்த வழிபாடும். ஏன்னா நம்ம நம்பிக்கையோட முழு மனதார நீங்க கடவுளை நினைத்து உங்க வீட்டுல இந்த ஒரு வரிய சொல்லி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இது நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் அவர் அங்க தரிசனம் செய்யும் பொழுது சித்தர் சொன்ன ஒரு வரி மந்திரம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யாராவது சொல்லி செய்யும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா அதுல இரட்டிப்பு பலன் கிடைக்கும். நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதை சரியான முறையில தான் நம்ம செஞ்சோமா அப்படின்ற நம்மளுக்கு குழப்பம் இருக்கும். ஆனா அவங்க பலனடைந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லி செய்யும் பொழுது அதுல கண்டிப்பா பலன் 100% கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா இப்ப பல பேர் சித்தர்கள் மாதிரி திரியிறாங்க. ஆனா ஒரு சிலரை நம்மளுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், முள் மனதார தெரியும். அவங்க கடவுள் போலவே தோற்றம் அளிப்பாங்க. இந்த ஒரு சில வயசானவங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இப்ப எல்லார்ட்டையும் ஒரு சிலர்லாம் பைசா வாங்குறதுக்காக பட்டை போட்டுட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நம்ம சித்தர்னு சொல்லிட முடியாது. ஆனா நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க பல சித்தர்கள் இருப்பாங்க. அதுல உங்க ஆழ் மனதிற்கு பிடித்த சித்தர்கள்ட்ட நீங்களா மனம் விட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களே உங்களை தேடி சொல்லுவாங்க அந்த திருச்செந்தூர் முருகருடைய ரூபத்துல. ஏன்னா இத பேர் தான் பல பக்தர்களுக்கு முருகப்பெருமானே இன்று வரை காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு சில உண்மையான பக்தர்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் இது சித்தர் சொன்னதுங்க இந்த ஒரு வரி. ஏன்னா நம்ம அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு வரி போதும். இதற்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுல அந்த வரிகளை நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வரிகள் தான் நம்ம கொடுக்குறோம். அதை சரியான நேரத்துல சரியான முறையில தொடர்ந்து நீங்க உச்சரிச்சுட்டு வாங்க. 48 நாள் ஒரு வரி தான். நீங்க எங்க வேணாலும் இன்னைக்கு மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க தூங்க போறப்ப கூட நீங்க சொல்லி உச்சரிச்சுட்டு நீங்க வழிபாடு செய்துட்டு உங்க வீட்டு பூஜை அறையில முதல்ல நீங்க தொடங்குங்க. ஏன்னா இப்ப நம்ம தை திருநாளுக்கு பாத்தீங்கன்னா வீடு வாசல்ல நம்ம சுத்தம் பண்ணிட்டு நம்மளும் குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்வோம். ஏன்னா நம்ம முழு மனதார அந்த கதிரவ பகவானுக்கும் நம்ம வீட்டுல உள்ள இஷ்ட தெய்வங்களுக்கும் இந்த பொங்கல் வைத்து வழிபாடு செய்திருப்போம். அதே போல ஏன்னா இப்ப இந்த வழிபாடுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணா பொங்கல் அளவுக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க. எப்பொழுதுமே இப்ப பாத்தீங்கன்னா வீடு வாசல் வெள்ளி செவ்வாய் எல்லார் வீட்லயும் தொடப்பாங்க. அந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்க குளிச்சுட்டு முத ஆரம்பிங்க. 48 நாள் சொல்லிட்டு வாங்க. இல்ல 21 நாள் சொல்லுங்க, 11 நாள். இல்ல இது ரொம்ப சுலபமா இருந்தா தினமுமே இந்த ஒரு வரிய நீங்க சொல்லி உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. நீங்க கேட்டதை திருச்செந்தூர் முருகர் 100% உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இல்ல திருச்செந்தூர் முருகர் தான் நடத்தி கொடுக்கணுமா, ஆறுபடை வீட்டுல எனக்கு பிடித்த இந்த முருகர் பிடிக்குமே அப்படின்னா எந்த முருக பெருமானை நினைத்தும் நீங்க இந்த வழிபாடை செய்யலாம். உங்க வீட்டு பூஜை அறையில முதல்ல தொடங்குங்க. தொடங்கிட்டு நீங்க எங்க ஆபீஸ் போனாலும் எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு நேரம் இது மாதிரி நம்ம ஏதாவது யோசிப்போம் இல்லையா, அப்ப கூட நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். நம்மளுடைய மனம் ஒரு நிலை பெறும். கோவப்பட தேவையில்லை. அனைத்தும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடு உங்க வீட்டுல தொடங்குங்க. இந்த ஸ்கிரீன்ல இந்த மந்திரம் கொடுக்குறேன். இதை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில இந்த வழிபாட தொடர்ந்து பெண்களா இருந்தீங்கன்னா பூஜை அறையில உட்கார்ந்து கூட நீங்க 108 முறை சொல்லலாம் தினமும். ஆண்களும் உங்களால முடியும் பொழுது நீங்களும் 108 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. நீங்க கேட்டது உடனே நடக்குங்க நம்பிக்கையோட. ஏன்னா நம்மளுடைய உடனே நடக்கும்னா இன்னைக்கு நம்ம சொல்லி நாளைக்கு நடக்கும்னா ஒரு சிலருக்கு இந்த ஒரு வாரத்திலேயே நடந்திருக்கு, 3 நாள்லயும் நடந்திருக்கு. அதனாலதான் அந்த பக்தர் தொடர்ந்து இந்த வழிபாடை உங்க வீட்டுல இன்று வரை செய்துகிட்டு வராங்க. நீங்களும் அதே போல நம்பிக்கையோட செய்யுங்க. நம்மளுடைய கருமை வின பலன் படிதாங்க நம்மளுக்கு எந்த நல்லதுமே நம்மளுக்கு சீக்கிரம் சேரும். அதனால உங்க வீட்டுல நீங்க இந்த வழிபாடு செய்து திருச்செந்தூர் முருகருடைய அருளை பெறுங்க. இந்த வழிபாடு
உங்களுக்கு பலன் எப்பொழுதுமே நிலையா நிலைத்திருக்க திருச்செந்தூர் முருகர் அருள் புரிவாருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.